ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரையை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. ஈஸியாக பண்ணலாம். நான் மீன் ஒரு ஒரு 1.5 கிலோ அளவு எடுத்திருக்கேங்க. இது நிறைய வெரைட்டி இருக்குது. கட்லா, கல்மீன், அதாவது லோகு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் கட்லா எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் முள் கம்மியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்குங்க. அதனால் இது 1.5 கிலோ அளவு எடுத்திருக்கேன். இது ஒரு 12 பீஸ் அளவு வரும். இது ரொம்ப ஈஸியாக வீட்டில் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன். கூடவே சால்ட்டு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க. காரம் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இன்னொரு டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாங்க. இது ரொம்ப ஈஸியாக சூப்பராக டேஸ்ட்டாக சீக்கிரமாக செய்ய ரெசிபி தான். பார்க்கலாம் வாங்க. இப்போ மல்லித்தூள் எடுத்திருக்கேன். மல்லித்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். கூடவே கரம் மசாலா 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேங்க. இது கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் அந்த மசாலாலாம் ஃபிஷ்ஷில் நல்லா ஒட்டுறதுக்காக கார்ன்ஃப்ளவரு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேங்க. இது லாஸ்ட்டாக எலுமிச்சம்பழம் ஒரு சின்ன பழமாக எடுத்து பிழிஞ்சு விட்டுட்டேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கலாம் எலுமிச்சம்பழம் ஜூஸு. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு மிக்ஸ் பண்ணலாங்க. ரொம்பவா தண்ணியை ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். லாஸ்ட்டாக கடலை மாவு இருக்குதில்ல, அதாவது பொட்டுக்கடலை மாவு, அது சேர்த்துக்கலாம். அது நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக நமக்கு ஃப்ரை கிடைக்கும். அந்த மசாலாலாம் அந்த ஃபிஷ்ஷில் நல்லா ஒட்டிக்கும். அதுக்காக பொட்டுக்கடலை மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபிஷ்ஷு நான் நல்லா ஒரு 3 தடவை வாஷ் பண்ணி அதில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் எடுத்துடணும். எடுத்து அது வடிகட்டியில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அப்போ தான் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிடணும். அது வரைக்கும் நம்ம ஃபிஷ்ஷை எடுத்து க்ளீன் பண்ணி பாருங்கள். இது மாதிரி வடிகட்டியில் எடுத்து வச்சுருக்கேன். அது பாருங்கள், இந்த மாதிரி அழுக்கு எடுத்து வச்சு அழுக்கு எப்படி இருக்குங்கிறதுக்காக காட்டுறதுக்காக சொல்கிறேன். பாருங்கள், இது மாதிரி அழுக்கு உள்ளே ஒட்டி இருக்கும். அதையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு தான் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வைக்கணும். இப்போ இந்த ஃபிஷ்ஷில் பாருங்கள், நல்லா ஃபைனாக நான் கலந்து வச்சுருக்கேன். அந்த மசாலாவை இதில் இந்த மாதிரி அப்ளை பண்ணலாம். நல்லா 4 பக்கமும் உள்ளேயும் நல்லா படுற மாதிரி நல்லா தடவி வச்சுக்கலாங்க. இது கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சா நல்லா காஞ்ச சூப்பராக இருக்கும். வசதி இருக்கிறவங்க நம்ம வெயிலில் வச்சு ஒரு 1/2 மணி நேரம் வச்சு எடுத்தாவே அந்த மசாலாலாம் நல்லா ஃபிஷ்ஷில் நல்லா ஒட்டிக்கும். இல்லைன்னா நீங்கள் ஃபேன் காற்றுல நீங்கள் 1 மணி நேரம் வைக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா வச்சு வெயிலில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக தான் விட்டுருக்கேங்க. பாருங்கள், ஓரளவு நல்லா காஞ்சிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணணும். ஃபிஷ்ஷு அதிகமாக வேகக்கூடாதுங்க. ஒரு 5 நிமிஷம் தான் மேக்ஸிமம் வேகணும். இந்த பக்கம் ஒரு 2 நிமிஷம், அடுத்த பக்கம் திருப்பி விட்டால் இன்னொரு 2 நிமிஷம். அதிக நேரம் வெந்தால் அதில் இருக்கிற ஒரு சத்தெல்லாம் போயிடும்னு சொல்லுவாங்க. அதனால் அதிகமாக வேக வைக்க வேண்டியதில்லை. நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணாமல் தோசைக்கல்லையும் இதே மாதிரி திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாதுங்க. இதில் இருக்கிற ப்ரோட்டீன் சத்து தான், ஃபிஷ்ஷுனாலே நல்ல ப்ரோட்டீன், ரிச் ப்ரோட்டீனாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா இந்த டேஸ்ட்டு பிடிக்கும். ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். பாருங்கள், இந்த பக்கமும் அந்த பக்கம் ஒரு 2 நிமிஷம் தான் வேக வச்சேன். உடனே எடுத்துடணும். ஃபிஷ் ஃப்ரை எண்ணெயெல்லாம் குடிக்காதுங்க. நல்லா சூப்பராக டேஸ்டான ஃபிஷ் ஃப்ரை, மீன் வறுவலுன்னு கிராமத்து சைடில் சொல்லுவாங்க, ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா மீனையும் போட்டு எடுத்துக்கலாம்.
பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். அதாவது ஒரு கிழங்கு மாதிரி இருக்கும். நல்லா வெந்துருச்சு. இது கட்லாங்கிறதுனால அதிகமாக முள்ளும் இல்லை. ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு விஜய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.